ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சிவராத்திரிக்கு கோயிலுக்கு தான் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரிக்கு எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போவோம் இல்லையா? இந்த வருஷம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல. அதனால் சின்னத்த வீட்டில் தோட்டத்தில் மூங்கில் மரம் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ அங்கே தான் வந்திருக்கிறேன் தோட்டத்துக்கு. மூங்கில் மரம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அங்கே தான் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஏலக்காய் செடி தான் போட்டிருக்குறோம் தோட்டத்தில். சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஃபுல்லாக எங்கள் அத்தை வீட்டில் நிறைய பூச்செடி இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான அழகு செடி, பூச்செடி இதெல்லாம் ரொம்ப சூப்பரான நிறைய வெரைட்டி ரொம்ப ரசித்து பார்த்து எல்லாருமே வளர்த்துட்ருக்குறாங்க. அடுத்த வீடியோவில் அந்த செடியெலாம் நம்ம ஃபுல்லாக என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படிலாம் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரமே அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா சாமி கும்பிட்றோம் தாத்தா பாட்டி வீட்டில் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்படியே நானும் கிளம்பி தம்பியை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிறேன் கோவிலுக்கு. தங்கச்சியும் பாதியில் வந்துட்டான், தம்பியை தூக்கிட்டு வர்றதுக்காக வந்துட்டான். தாத்தா வீட்டில் என்ட்ராகும் போதே பெரிய மாமரம் இருக்குது. மாமரத்தில் நல்லா பூ பிடிச்சிருக்குன்னா காய்க்கலை. அதுக்கப்புறம் மாமரத்துலேயே ஒரு மிளகு கொடி ஏற்றிட்டுருக்காங்க. அந்த மிளகு கொடி சூப்பராக நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. இன்னொரு 1 மாதம் ஆனால் நல்லா பழுத்துரும். ரொம்பவே சூப்பராக விளைஞ்சிருக்கு மிளகு. அதுக்கப்புறம் சித்தி குங்குமம் போட்டுட்டு இருந்தாங்க, குங்குமச்சிமில்ல. எதுக்குன்னா கோயிலில் சாமி கும்பிட்ற வரவங்க எல்லாத்துக்குமே குங்குமச்சிமிலும் தாலி கயிறு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பாட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் போய் அந்த கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு பின்னாடி தான் சாமி வச்சுருக்குறாங்க. கோவில்லாம் கிடையாது, ரொம்ப வருஷமாக இங்கே சாமி வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க சிவராத்திரிக்கு. இந்த வருஷமாக அது மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. பானக்கம்லாம் கரைச்சி வச்சுருக்குறாங்க. பொங்கல் பயரெல்லாம் வேக வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேசரிக்குன்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என் பையன் பெல்லை நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பெல்லை வாங்கி வச்சுட்டு யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ட்டான். படையல் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க தாத்தா. படையலில் பொங்கல், பயறு, கேசரி, அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் தாத்தா. டைம் ஆகிடுச்சு, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களாம். சரி சாமி கும்பிட ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தாத்தா அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பூசாரிலாம் தனியாக கூப்பிட மாட்டாங்க, எப்போவுமே தாத்தா தான் பூஜை பண்ணுவார் சாமிக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் சாமி கும்பிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக சாமி கும்பிடவுமையும் எல்லாத்துக்கும் பானகம் கரைச்சி வச்சுருக்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல், கேசரி, பயிறு எல்லாம் கொடுக்கவும் எங்கள் வீட்டு ஹீரோ சூப்பராக சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, ரொம்ப நாளாக நீ கேட்டுட்டு இருந்த ராஜா காட்டில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம், கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே லைட்லாம் கட்டியிருந்தாங்க. ஒரு நாள் திருவிழா தான் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டும்போது நம்ம பக்தர்கள் போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வருஷங்கள் எடுத்து கொடுத்து கட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்க்கிங்கே கிடைக்கல, ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப தூரத்துக்கு அங்கிட்டே வண்டியை போட்டுட்டு நடந்து தான் போயிட்டுருக்குறோம். அது யோகன் தூங்கிட்டாங்க வண்டியில் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தோம்னா ரொம்ப டிராஃபிக், நிறைய கார் நின்றுருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக செண்டை மேளம் கொட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதுனால லாஸ்ட்டாக செண்டை மேளம் கொட்டுறது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே போயிருந்தால் யானையெல்லாம் கொண்டு பூஜை பண்ணுவாங்களாம், நிறைய வித்தியாசமான பூஜைகள் இங்கே பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் டைம் வெள்ளனாவே வரணும் அப்படின்னு சொன்னேன். சரி வரலான்னு சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டு. உள்ளே சன்னதிக்குள்ளே போயிட்டோம். எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு போகிறக்கா. இங்கே அபிஷேகம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நேராக போய் அவங்கவுங்க சாமியை பார்த்துட்டு உண்டியல் மட்டும் காசு போட்டு போயிட்டாங்க. சந்தன குங்குமம் கூட கோவிலுக்கு வெளியே தான் வச்சு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கோவிலுக்குள்ளேயே பக்கத்தில் இந்த சங்கு கிணறு அப்படிங்கிற இந்த ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. ஒரு பெரிய சைஸ் சங்கை கொண்டு இங்கே வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. இதுக்கு சங்கு கிணறான் இதுக்கு பேர். ரொம்ப வித்தியாசமான இடங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலை நுணுக்கங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்பவே
வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு இடத்தையும் நின்று நான் பார்த்துட்டே இருந்தேன், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்பவே யுனிக்காக இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறப்போ. கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைமாக தான் போனோம். கோவிலில் கூட கூட்டமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியே போய் நின்றுருந்தாங்க. வெளியே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, கலை நிகழ்ச்சிகள் மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. கேரளா ஸ்டைல் டான்ஸு, கதகளி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். கோயிலை சுற்றிலும் இந்த மாதிரி குத்து விளக்குகள் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அதில் போகிறவங்க எல்லாருமே விளக்கு போட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 50 கடைக்கு மேலேயாவது போட்டிருந்துருப்பாங்க. ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் திருவிழா, இருந்தாலும் ரொம்ப நிறைய கடை போட்டிருந்தாங்க. நிறைய கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நின்றுருக்குன்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய கிரவுண்டு, அது ஃபுல்லாக நிறைய பேர் நின்றுருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு ஸ்டேஜ் போட்டு கேரளா ஸ்டைல் டான்ஸ் வந்து பிள்ளைங்க எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் நின்றுருந்தோம். கோவிலை சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு திட்டு மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே போகிறவங்கெல்லாம் உட்காந்துக்கிறதுக்காக அன்னதானமும் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அங்கே போகலை. பாருங்கள், ஸ்டேஜில் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. டான்ஸ் ஆடுறத எல்லாருமே பார்த்துட்டு கிரவுண்டில் வந்து ரொம்ப கூட்டமாக நின்றுருந்தாங்க. நாங்களும் போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்ருந்தோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நைட்டு வந்து 11 மணி ஆகிடுச்சு. இது ரொம்ப பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் அப்படியே இந்த டான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நம்மளோட இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.